கல்விசோன் வழங்கும் கட்டுரை. செயற்கை நுண்ணறிவினால் ஏற்படும் நன்மை தீமைகள், அதாவது ஏஐயை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகள். இக்கட்டுரையினை விரிவாக பார்ப்போம். கட்டுரை செயற்கை நுண்ணறிவின் அதாவது ஏஐயின் நன்மைகளும் தீமைகளும். இன்றைய நவீன உலகில் ஏஐ என்ற வார்த்தையை கடக்காமல் நம்மால் ஒரு நாளை கூட நகர்த்த முடியாது. மனிதனின் சிந்தனை திறனையும் வேலை செய்யும் வேகத்தையும் கணனிகளுக்குள் புகுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு. எமது ஸ்மார்ட் போன் முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரை எல்லாவற்றிலும் ஏஐ நீக்கமற நிறைந்துள்ளது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல ஏஐ தொழில்நுட்பத்திலும் நன்மைகளும் தீமைகளும் உள்ளன. அவற்றை விரிவாக பார்ப்போம். முதலில் ஏஐ பயன்பாட்டினால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். மனிதர்கள் வேலை செய்யும் போது சோர்வடைந்து கவனச்சிதறல் ஏற்பட ஏதுவாகிறது. ஆனால் ஏஐ இயந்திரங்கள் சோர்வின்றி மிக குறுகிய காலத்தில் துல்லியமாக வேலைகளை செய்து முடிக்கும். பெரிய தரவுகளை நொடிப்பொழுதில் பகுப்பாய்வு செய்ய இவை உதவுகின்றன. எனவே மனிதர்களை விட ஏஐ மூலம் வேலைகளை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்துவிட முடிகிறது. மருத்துவத்துறையில் ஏஐயின் பங்கு அளப்பரியது. மனித கண்களுக்கு தெரியாத மிகச்சிறிய புற்றுநோய் கட்டிகளை கண்டறிவது, புதிய மருந்துகளை உருவாக்குவது மற்றும் ஆபத்தான அறுவை சிகிச்சைகளில் மருத்துவர்களுக்கு உதவுவது என ஏஐ மருத்துவத்துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளது. நிலக்கரி சுரங்கங்கள், அணுமின் நிலையங்கள், ஆழ்கடல் ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி பயணம் போன்ற மனித உயிருக்கு ஆபத்தான இடங்களில் மனிதர்களுக்கு பதிலாக ஏஐ ரோபோக்களை பயன்படுத்த முடிகிறது. வங்கிகள், இணையதளங்கள் போன்றவற்றில் எந்த நேரத்திலும் வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க ஏஐ சட்போட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் காத்திருப்பு நேரம் பெருமளவு குறைகிறது. அடுத்து ஏஐ பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை ஆராய்வோமானால் மக்கள் வேலைவாய்ப்புகளை இழக்கின்ற நிலை ஏற்படுகிறது. அதாவது ஏஐயின் மிகப்பெரிய அச்சுறுத்தலே இதுதான். கணனி நிரலாக்கம், உள்ளடக்க உருவாக்கம், வாடிக்கையாளர் சேவை மற்றும் தரவு உள்ளீடு போன்ற பல துறைகளில் மனிதர்களின் தேவையை ஏஐ குறைத்து வருகிறது. இதனால் எதிர்காலத்தில் பல கோடி மக்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சிந்திக்க வேண்டிய பணிகளுக்கும் ஏஐயை சார்ந்து வாழத் தொடங்குவதால் மனிதர்களின் சுய சிந்தனை திறனும் படைப்பாற்றலும் மழுங்கி போகும் அபாயம் உள்ளது. நமது தனிப்பட்ட தகவல்களை ஏஐ தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. இந்த தரவுகள் தவறான கைகளில் சிக்கினால் சைபர் குற்றங்கள் மற்றும் மோசடிகள் அதிகரிக்க வழிவகுக்கும். குறிப்பாக டீப் ஃபேக் எனப்படும் தொழில்நுட்பம் மூலம் ஒருவரின் முகத்தையும் குரலையும் போலியாக உருவாக்கி தவறாக பயன்படுத்துவது இன்று பெரும் சவாலாக மாறியுள்ளது. இதனால் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் ஏற்பட காரணமாக உள்ளது. ஏஐக்கு அறிவு இருக்கும், ஆனால் மனிதர்களைப் போல உணர்ச்சிகளோ அல்லது பொது அறிவோ இருக்காது. முற்றிலும் தர்க்க ரீதியாக மட்டுமே செயல்படுவதால் சில நேரங்களில் மனிதநேயமற்ற முடிவுகளை எடுக்க நேரிடலாம். எனவே தொகுத்து நோக்குவோமாயின் நெருப்பு சமைக்கவும் உதவும், சுட்டெரிக்கவும் உதவும். அது நாம் பயன்படுத்தும் விதத்தில் தான் உள்ளது. அதுபோலவே செயற்கை நுண்ணறிவும் நெருப்பை போன்றதுதான். மனித இனத்தின் முன்னேற்றத்திற்கு ஏஐ ஒரு மிகச்சிறந்த கருவி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதை நாம் எந்த அளவிற்கு தார்மீக கட்டுப்பாட்டுடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்துகின்றோம் என்பதில்தான் மனித குலத்தின் எதிர்காலம் அடங்கியுள்ளது. தொழில்நுட்பத்தை நமக்கு அடிமையாக்க வேண்டுமே தவிர நாம் அதற்கு அடிமையாகி விடக்கூடாது. கட்டுரை முற்றும். செயற்கை நுண்ணறிவினால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றிய இக்கட்டுரை பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.